यस्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भे अवतारः तमनन्यलभ्यम् लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य दुरदवक्त्राद्या पारिषद्या परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। श्रीमते लक्ष्मी हयग्रीव परब्रह्मणे नमः। श्रीमत् यामुनमुनये नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। श्रीमदादिवंशटकोपेतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशटकोप श्रीवेदान्तदेशिकेतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहविपादुका सेवक श्रीवंशटकोप श्रीनारायण यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशटकोप श्रीरंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। श्रीमद्रंगशटारि योगिचरणनिष्ठात्मरक्षापरं श्रीमद्रंगशटारि वीररघुराट् लब्धागमान्तद्वयम् ईर्ष्याडम्बविवर्जितं शुभगुणैः भान्तं महद्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. நமசதசே கோழியாலும் சுவாமியினுடையதான திருநக்ஷத்திர மகோத்சவத்துக்கு அங்கமாக உத்தமூர் சுவாமி அவர் இதெல்லாம் உபன்யாசங்கள் ஏற்பாடு பண்றார். அதுல அடியனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். அடியன் குறிச்சி நாராயணதாசன் புருஷை கிருஷ்ணமாச்சார் சுவாமியினிடத்துல அவர் திருவடி ஆசிரியச்சு காலக்ஷேபம் பண்ணிட்டு முக்கூர் ஸ்ரீமத் அழசிங்கர் திருவடி வாரத்திலே சமாசிரயணம் பரநியாசங்கள்லாம் ஆச்சரிப்பதான். கோழியாலம் சுவாமியினுடையதான தனியன் ஸ்ரீமத் ஸ்ரீ ரங்கராமானுஜ முனி சரணாம்போஜ பிருங்காயமான ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாவாப்த வேதாந்த யுக்மம் தத் விநியஸ்த ஆத்மரக்ஷாபரம் அனககுணம் பிரம்மணி ஸ்ரீனிவாசே ஸ்ரீமத் ஸ்ரீ ரங்கராமானுஜ முனிமபரம் சம்சயே ஞானவாத்தின். அனுஷ நட்சத்திரத்துல அவதரிச்சார் சுவாமி. இது 145வது திருநக்ஷத்திரம் இருக்கும் இந்த வருஷம். அது ஒரு வருஷம் ஏதான் தட்டுக்கிட்டு இருக்கலாம், அது பார்த்துக்கோங்க. அந்த சுவாமியினுடையதான பிரபாவத்தை இது சொல்றதுக்கு முடியாது, அவ்வளவு பெருமை வாய்ந்தவர். அது ஆச்சாரியர்களுக்கு முக்கியமா வேண்டியது என்னன்னு சொல்லுவார்னாக்க இது ஞான, இது அனுஷ்டானம், வைராக்கியம் அப்படின்றதாக சொல்லு. இந்த மூணும் பரிபூர்ணமா இருந்தது அப்படின்றதாக சொல்லு. அந்த சுவாமி திருமலை சீனிவாசனிடத்துல ஆத்ம ரக்ஷாபர சமர்ப்பணம் பண்ணினார். திருப்பதி சுவாமி அவருடையதான திருவடிகளிலே ஆசிரியிச்சு அந்த சுவாமியினிடத்திலேருந்து சகல சாஸ்திரங்களையும் அதிகரிச்சார். இந்த சுவாமி, இந்த கோழியாலம் சுவாமியினுடையதான பெருமையை பத்தி சொல்லணும்னாக்க ஒரு இது தோணித்து. இப்போ இது இருக்கு பாருங்க, சுவாமி நம்மாழ்வார் அவர் ஒருத்தருக்கு தான் சொல்லி கொடுத்தார். யாருக்குன்னாக்க மதுரகவி ஆழ்வார். அதே மாதிரி சுகபிரம்மம் அவர் யாருக்கு சொன்னார்னா பரீட்சித்துக்கு சொன்னார், ஒருத்தருக்கு தான் சொன்னார். நாரத மகரிஷி அவர் யாருக்கு சொன்னார்னு கேட்டா வால்மீகி மகரிஷிக்கு அவர் ஒருத்தருக்கு தான் சொன்னார் அப்படின்றதாக. அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. அர்ஜுனன் ஒருத்தனுக்குத்தான் பகவான் கீதையை சொன்னான், அப்புறம் அது லோகத்துக்கெல்லாம் வந்தது. ஆனா அப்படி ஒருத்தருக்கு சொல்லியிருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் பாருங்க, ஓரான் ஒரு வழின்னு சொல்லாமடி பெரிய கோஷ்டி இல்லை, ஒருத்தர் தான். அதே மாதிரி இந்த கோழியாலம் சுவாமிக்கு அவருடைய ஆச்சாரியன் சாய்ச்சது நிறைய பேருக்கு சாய்ச்சிருக்கார். கோழியாலம் சுவாமி அப்படி அவர் மூலமாக சம்பிரதாயம் சித்தாந்தம் ரொம்ப நன்னா பரவித்து அப்படின்றதாக. அது எப்படி பரவித்துன்னா கோழியாலம் சுவாமியினுடையதான உபதேசத்தினாலேயும் சஞ்சாரங்கள்னாலேயும் பரவித்து. அவர் ஒருத்தருக்கு சொன்னார். அவர் யாருன்னா அபினவ தேசிகன் உத்தமூர் சுவாமி. அத்புதம் எஸ்ய விக்ராந்தம் வேதவீதி விசோதனே அபரம் நிகமாந்தாரியம்
பிரபத்தியே வீரராகவம்னு சொல்லி அவர் ஒத்தர், அவர் கொழியாளம் சுவாமியினுடையதான பெருமையை எப்படி கொண்டு போய் இந்த இமயமலை உச்சியில நிறுத்தினா போலே, அப்படி அந்த மாதிரியாக அது ஒத்தருக்கு சொன்னா போறோம். அதைத்தான் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஒருத்தருக்கு சொன்னார், அது எல்லாம் அப்புறம் வந்தது அப்படின்னு. அந்த மாதிரியாக உத்தமூர் சுவாமி மூலமாக நம்மளுக்கு எவ்வளவோ. நான் எங்க வந்தேன்றதாக கேட்டேன். இந்த இது அது என்ன சொல்வா, கொல்லம் பற்றையில ஈக்கு என்ன வேலைன்னு சொல்ற மாதிரியாக எனக்கு இங்க என்ன இந்த சமயத்துல இந்த உற்சவத்துல எனக்கு எங்க சம்பந்தம் அப்படின்னு கேட்டாக்க, அடியனுடையதான தகப்பனார் குறிச்சி ராஜகோபாலாச்சார் சுவாமின்னு வக்கீல். அவர் உத்தமர் சுவாமியின் இடத்துல 4-5 வருஷ காலம் தினந்தோறும் காலக்ஷேபம் பண்ணார். நேர்ல போய் எல்லாம் கிரந்த சதுஷ்டயம், அப்புறம் இது எல்லாம் இருக்கு இல்லையா, சங்கல்ப சூரியோதயம், இது யாதவாபியுதயம், ஸ்தோத்திர பாடங்கள், இந்த மாதிரி எல்லா பாதுகா சகசிரம் எல்லாம் காலக்ஷேபம் பண்ணார். அதனால உத்தமூர் சுவாமியை அவர் ஆசிரியிச்சார். அப்படி காலக்ஷேப ஆச்சாரியனாக ரொம்ப அவரிடத்துல மதிப்பும் மரியாதையும் இது. அந்த இதனால அப்போ அப்பா மூலமாக உத்தமூர் சுவாமிக்கு அடியேனுக்கும் அவர் ஆச்சாரியனாக ஆகிறார். அவருடைய ஆச்சாரியனான கொழியாளம் சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணா, ஒரு வாக்குனாலே ஒரு கைங்கரியம் பண்ணாக்க அது அடியேனுக்கும் ரொம்ப பெரிய பாக்கியம் அப்படின்றதாக இந்த சந்தர்ப்பத்தை அனுகிரகிச்சதான இது உத்தமூர் சுவாமி, அவர் ராஜகோபாலாச்சார் சுவாமி, அவருக்கு அடியனுடையதான கிருத்தஜதையை தெரிவிச்சுக்கிறேன். அதுல கூஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதாசாக்காம் வந்தே வால்மீகி கோகிலம் வால்மீகேர் முனிசிம்மஸ்ய கவிதா வனச்சாரிணா ஸ்ருண்வன் ராமகதாநாதம் கோனயாதி பராங்கதிம் அப்படின்றதாக. கோஷ்பதீகிருத வாராசிம் மசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனாநந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசமக்ஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருததுல்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்யம் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனேவ ததாஹ லங்காம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சநேயம் ஆஞ்சநேயம் அதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரி கமனீய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பவமானநந்தனம் வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா ததுபகத சமாச சந்தியோகம் சமமதுரோபனதார்த்த வாக்கியபத்தம் ரகுவர சரிதம் முனி பிரணீதம் தசரஸ்ய வதம் நிசாமயத்வம் ஸ்ரீராகவம் தசரதாத்மஜம் அப்பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயம் ரத்னதீபம் ஆஜானுபாஹும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி வைதேகி சகிதம் சுருத்ரமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சனசுதே தத்துவம் முனிभ्यः பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபி பரிவிட்டும் ராமம் பஜே சியாமலம் அப்படின்றதான். பிதாமகஸ்யாபி பிதாமகாய பிராச்சேதசாதேச பலப்பிரதாய ஸ்ரீபாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தே. இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு மனத்துக்கு இனியான்னு. இது ஆண்டாள் 12வது பாசுரத்துல திருப்பாவையில சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான் அப்படின்றதாக இது சக்கரவர்த்தி திருமகனை ரொம்ப ஸ்லாகிச்சு பாடியிருக்கா அப்படின்றதாக. இப்படி ஆண்டாள் பாடினது இதுவாகுமா? அதாவது கிருஷ்ணன் பேர்ல இருக்கிறதான ஊடல், அந்த ஒரு விளையாட்டான கோபத்தினாலே அப்படி ராமனை இப்படி மனத்துக்கினியான் அப்படின்னு, அவன்தான் மனத்துக்கினியான் அப்படின்றதாக. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒரு பெண்ணுக்காக சமுத்திரத்துல இந்த மாதிரி சேது பந்தனம் பண்ணி அக்கறைக்கு போய் அப்படி இங்கே கிருஷ்ணன் என்ன பண்றான்னு கேட்டா, அது நிறைய பெண்கள் எல்லாத்தையும் 5 லட்சம் பெண்கள் எல்லாத்தையும் பாடாய்படுத்துகிறான் அப்படின்ற அந்த கோபத்தினாலே ஊடல்னாலே ஆண்டாள் அப்படி பாடினாளான்றதாக கேட்டா அப்படி இல்லை. ஏன்னா ஆண்டாளுடைய திருப்பாவையை பத்தி சொல்லச்சே வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்றதாக. அதனால அதுல இருக்கிறதெல்லாம் பரம பிரமாணம்.
அப்படின்றதா. அதாவது ஸ்ரீராமன் அவன் மனத்துக்கினியவன் அப்படின்றதானது அந்த ராமாயணத்திலையும் மற்ற இடத்துலையும் அதை பத்தி பிரமாணங்கள் நிறைய இருக்கிறதுனால அதை வச்சுட்டுதான் ஆண்டாள் பாடி இருக்கா அப்படின்றதாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த பிரமாணங்கள்லாம் எங்க இருக்கு, என்ன எப்படி யார் என்ன சொல்லியிருக்கான்றதாக பார்த்தாக்க அந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலேயே நிறைய பேர் பெருமாளை பத்தி சொல்லிருக்கா. பெருமாளிடத்திலே பெருமாளை சேர்ந்தவர்கள், அதாவது பெருமாளிடத்திலே ஆசை உடையவர்கள், இல்ல நண்பர்கள், அவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவா சொல்லியிருக்கா. மகரிஷிகள் சொல்லிருக்கா. இவெல்லாம் அனுகூலர்கள், வேண்டியவர்கள். அவளுடைய வார்த்தையை கேட்டாலும் பெருமாள் மனத்துக்கினியான்றது நல்லா ஸ்பஷ்டமா புரியும். பெருமாளை துவேஷிக்கிறவா ராமாயணத்துல நிறைய பேர் இருக்காளோ, அந்த மாதிரி துவேஷிக்கிறவாளுடைய வார்த்தையை கேட்டாலும் ராமன் மனத்துக்கினியவன்றது ரொம்ப தெளிவா புரியும் அப்படின்றதாக சொல்றது. இந்த அனுகூலமா இருக்கிறவா சொல்றது ரொம்ப நல்லதுதான். அதை விட பிரதிகூலமா இருக்கிறவாளே வாயார ராமனை புகழ்ந்தாள்னாக்க அதுதான் ரொம்ப எதிரி கையாலே விடுத்துட்டுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார்கள். அந்த மாதிரியாக அப்படி அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ரெண்டு அனுகூலர்கள் பிரதிகூலர்கள் ரெண்டு பேருமே பெருமாளை புகழ்ந்து தள்ளி இருக்கா. அதை தவிர ராமன் என்ன சொல்றான், ராமனுடைய வார்த்தைகள்லாம் வருதோ ராமாயணத்துல, அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்றதாக. ராமனுடைய வார்த்தையெல்லாம் கேட்டாக்க அவன் ஏன் மனத்துக்கு இனியான் ஆக மாட்டான், கட்டாயம் ராமன் தான் மனத்துக்கு இனியவன் அப்படின்றதாக அது தெரியும். அதை தவிர இப்போ ஸ்ரீராம நவமி வந்துட்டு இருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல ராமபிரானை கற்போம் அப்படின்றதாக சொல்லி அந்த ராமனை அனுபவிக்கலாம் வாருங்கள்ன்றதாக உங்களெல்லாம் சவினயம் பிரார்த்திக்கிறேன் அப்படின்றதாக. ராமானுஜர் 18 தடவை காலக்ஷேபம் பண்ணார் பெரிய திருமலை நம்பியின் இடத்துல. ஸ்ரீமத் ராமாயணம் சரணாகதி சாஸ்திரம் அப்படின்றதாக படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் குணம் கூறும் அப்படின்றதாக. அதனால அவர் 18 தடவை காலக்ஷேபம் பண்றார். ராமானுஜருக்கும் 18க்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கும் போல இருக்கு. 18 தடவை திருக்கோஷ்டியூருக்கு நடந்தார், 18 தடவை ஸ்ரீமத் ராமாயணத்தை காலக்ஷேபம் பண்ணார் அப்படின்றதாக. 18னாக்க என்ன சொல்லுவான்னாக்க ஜெயம்னு அர்த்தம், அதாவது வெற்றி. அது எப்பவுமே விக்டரியை குறிக்கும்ன்றதாக சொல்லுவாங்க. அதனால அந்த 18 அதுல முதல்ல பெருமாள் அவதாரம் ஆயிடுத்து. பெருமாள் அவதாரம் ஆன உடனே அந்த 12வது நாள் குலகுருவான வசிஷ்ட பகவான் நாமகரணம் பண்றார். அப்போ 4 குழந்தைகளுக்கும் பேர் வைக்கிறார். அந்த மூத்தவனான அந்த குழந்தைக்கு ராமன்னு பேர் வைக்கிறார் அப்படின்றதாக. வசிஷ்டர் யாருன்னா பிரம்ம ரிஷி, எல்லா திரிகால ஞானி, எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்றதாக. ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன்றதாக 4 குழந்தைகளுக்கும் பேர் வைக்கிறார். ராமன்னு பேர் வச்சார். ராமன்னாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டா, ரமேதீதி ராமஹா, ரமு கிரீடாயாம்ன்றதாக சொல்லி எல்லாருக்கும் நம்மளுடைய மனசுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வந்ததாக அந்த பேரை வச்சார் அப்படின்றதாக. வசிஷ்டா பரம பிரீதா நாமானி கிருத்தவான் அப்படின்றதாக ஸ்ரீமத் ராமாயணத்துல வால்மீகி சொல்றார். அதனால அந்த இது இருக்க வசிஷ்ட பகவான் அந்த ராமன்னு பேர் வச்ச உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டார் அப்படின்றதாக. ஏன்னா இந்த பெருமாளை பத்தி நல்லா தெரியும் அவருக்கு அப்படின்றதாக. வால்மீகி பகவான் எப்படி சொல்றாருன்னு கேட்டா, பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் ரூப ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் அப்படின்றதாக சொல்றாரு. அந்த பெருமாள் எல்லாருக்கும் நிறைய கொடுப்பார். கொடுக்கறது மாத்திரம் இல்லை, எதை கொடுப்பார்னா தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை கொடுப்பார் அப்படின்றதாக. ரூப ஔதாரிய குணைஹி அப்படின்றதாக தன்னுடைய ரூபத்தை எல்லாருக்கும் வாரி வழங்குகிறார். தண்டகா தபோவன ஜங்கம பாரிஜாத்தான்றதாக சொல்றாரு. அப்படி தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை வாரி வழங்குறாரே அப்படின்றதாக. அதுதான் சொல்றார். இந்த பசுமாடு தானம் பண்ணார், பணம் தானம் பண்ணார், தங்கத்தை தானம் பண்ணார்ன்றதெல்லாம் செகண்டரி தான். பெருமாளை கண்ணார பார்த்தால் போரும் அப்படின்றதாகத்தான் ராமாயணத்துல எல்லாரும் சொல்லுவா. அது அடுத்தது மேல மேல வரப்போறதான வார்த்தைகளை கேட்டாலே பெருமாள் என்ன தானம் பண்ணார்னு தன்னுடைய தானம் இது அழகை
எல்லாரும் கண்டு அது பயன்பெறும்படியாக அப்படி அனுகிரகிச்சார் அப்படின்றதாக சொல்ற. அதனால அப்ப நாரதர் என்ன அப்படின்றதாக சொன்னார். அவர் வால்மீகி பகவான் கேட்கிறார், பூர்ணஸ்மின் சாம்பிரதம் லோகேன்னு. கேட்ட உடனே நாரதருக்கு என்ன ஆச்சுன்னா பதில் சொல்லணுமா இல்லையா? அவர் இது தேவ ரிஷி, எல்லாம் தெரிஞ்சவர். அவர் என்ன பண்றார், சட்னு தலையில அப்படி ஒரு விரல வச்சுட்டு திங்க் பண்ணச்சே லேசா அப்படி டேப் பண்ணிப்போமோ இல்லையோ, இப்படி நெத்தியை டேப் பண்ணுவோம் ஞாபகம் வர வச்சுக்கிறது. அந்த மாதிரியாக அவர் டேப் பண்ணிட்டார், இல்லை கொஞ்சம் சொரிஞ்சுட்டார், தலையை அப்படி சொரிஞ்சுட்டாக ஞாபகம் வரும். அந்த மாதிரி லேசா அப்படி விரலால தலையை தாங்கின்றார் அப்படின்னு. வால்மீகி பகவானே, ராமனை பத்தி கேட்டேள். நீங்க கேட்ட உடனேயே ராமன் குணங்களும் அவனுடைய ரூபமும் என்னுடைய மனசுல தெரியறது. அதனால என்னன்னு கேட்டா, என்னால அதை தாங்க முடியல. இந்த பெருமாளுடையதான அனுபவமானது என் மனசுல வந்துட்டு நெஞ்சு நிறைய புகுந்தான் அப்படின்றதாக. அதனால கொஞ்சம் என்ன ஆசுவாசப்படுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு உங்களுக்கு பதில் சொல்றேன் அப்படின்றதாக அவர் சொன்னார். படியேறி வந்தாக்க மூச்சு வாங்கும். அப்ப என்ன சொல்லுவான்னா, முதல்ல உட்காருங்கோ, ஃபேனுக்கு கீழே சேரை போடுறேன் உட்காருங்கோ, ஒருவா தீர்த்தம் சாப்பிடுங்கோ, அப்புறமா வந்த விஷயத்த சொல்லுங்கோ. அந்த மாதிரி நாரதருக்கு என்னாச்சுன்னா, ராமனை நினைச்சின்ற உடனேயே இப்படி அவருக்கு கிருன்னு தலை சுத்த ஆரம்பிச்சது ஆனந்தத்திலே அப்படின்றதாக. அதனால என்னன்னா, மனத்துக்கு இனியான் வசிஷ்டர் ராமன்னு பேர் வச்ச உடனே பரம பிரீத்தியை அடைந்தார்ன்றதாக ராமாயணத்துல சொல்றது. அதனால வசிஷ்டர் மனத்துக்கு இனியவன். வால்மீகி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். இவெல்லாம் இல்ல, ஸ்திரீகள் இல்ல, புருஷாலாம் ராமனை பார்த்தாக்க ஐயோ நம்ம ஸ்திரீயா பிறக்காம போயிட்டோமே, புருஷனா பிறந்துட்டோமே, ஸ்திரீயா பிறந்தாக்க இந்த ராமனை இப்படி கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்றதாக சொல்லி அப்படி புருஷர்களும் மோகிக்க கூடியதான சௌந்தர்யம் பெருமாளுக்கு அப்படின்றதாக பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரினம். அதனால மனத்துக்கினியன். நாரதர் அப்புறம் தெளிஞ்சு பதில் சொல்றார் வால்மீகிக்கு. நியதாத்மா மகாவீர்யோ துதிமான் திருத்திமான் வசி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிபர்ஹணஹா விபுலாம்சோ மகாபாகு கம்புக்ரீவோ மகாஹனு ஆஜானு பாகு சுசிராஹா சுலலாட்டஹா சுவிக்ரமஹா தர்மஜ்ஞா சத்யசந்தஸ்ய பிரஜானாம் ச ஹிதேரதஹா. புத்திமான், நல்ல புத்தி ராமனுக்கு உண்டு. நீதிமான், தர்மம் தெரிஞ்சவன். வாக்மி, தர்மம் எது தெரியும், புத்தி இருக்கு, நீதி தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா பேச தெரியாது அப்படின்னா வாக்மி. அப்புறம் ஸ்ரீமான். ஸ்ரீமான்றதுக்கு பல அர்த்தங்கள் சொல்லலாம். பேசச்சே ரொம்ப அழகா இருக்கும். சில பேர் பேசினால்னா பாடினால்னாக்க கண்ண மூடின்னு கேட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு. அப்படி அந்த மாதிரி இல்லாமல் அவன் அப்படியே இன்னும் கொஞ்சம் பேச மாட்டானா அப்படின்றதாக அந்த மாதிரியாக ஸ்ரீமான். சத்ரு நிபர்கணா விபுலாம்சகா, அவருடைய தோள், ராமனுடைய தோள் நல்ல உயர்ந்ததான தோள். மகாபாகு ஆஜானுபாகு, முழங்கால் வரையில் நீண்டதான திருக்கைகள். கம்புக்ரீவகா, அழகான கழுத்து. மகாஹனுகு, கன்னம் எப்படி இருக்குன்றதாக கேட்டா நல்லா பிடிச்சிருக்கு கன்னம், வத்தி போய் ஒட்டி போய் அந்த மாதிரிலாம் இல்லை, பார்த்தாலே அப்படி நல்லா இருக்கு அது. சுசிராகா அப்படின்றதாக. சுலலாடகா சுவிக்ரமஹா தர்மஜா, தர்மம் தெரிஞ்சவன். என்ன தர்மம் தெரிஞ்சவன்னா சரணாகத ரட்சணம் பண்ணணும்ன்றதான தர்மத்தை தெரிஞ்சவன். சத்தியசந்தஸ்ய, சத்தியசந்தன்னா பிரதிஜை அப்படின்றதாக. ராமன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னாக்க அதை மாறமாட்டான். பிரஜானாம் ச ஹிதேரதா, எல்லாருக்கும் க்ஷேமத்தை பண்ணணும்ன்றதாக நினைக்கிறவன் அப்படின்றதாக. அதனால நாரதருக்கு மனத்துக்கினியான் ராமன் அப்படின்றத. தசரதன், தசரதனுக்கு என்ன அப்படின்றதாக பார்த்தேன்னாக்க இது சொல்றார். அவர் 60,000 வருஷம் கழிச்சு அவருக்கு குழந்தை பிறந்தது. 60,000 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தாக்க அவர் எப்படி ஆனார்னா ராமனை பார்த்தார். ராமனை பார்த்த என்ன ஆச்சுன்னா அவருக்கு வாலிபம் திரும்பிடுத்தாம் தசரதனுக்கு. 60,000த்துல 59,000 என்ன சொல்லுவா 980 வயசு மைனஸ் ஆயிடுச்சு. திடீர்னு அவர் மார்க்கண்டேயன் மாதிரி 20 வயசு ஆயிட்டார்.
அப்படின்றதாக. நந்தாமி பஷ்யன் அபிதர்சனேன பவாமி திருஷ்டுவாச்ச புனர்யுவேவா அப்படின்றதாக சொல்லு. ஐயோ ரொம்ப சந்தோஷம், ராமனை குழந்தைய பார்க்கச்சே எல்லாம் தசரதனுக்கு ரொம்ப சந்தோஷம். பவாமி திருஷ்டுவாச்ச புனர்யுவேவா, அப்படியே அவனை ராமனை பார்த்த அப்புறம், குழந்தைய பார்த்த அப்புறம் யுவாவாயிட்டாராம் தசரதன் அப்படின்றதாக. 60,000 20 வயசு ஆயிட்டார் அப்படின்றதாக சொல்றது. அப்போ அவருக்கு மனத்துக்கு இனியவன் அப்படின்றதாக சொல்றது. அப்போ கைகை கிட்ட சொல்றார் தசரதன் ராமனை பத்தி. ராமனுடைய அழகு மாத்திரம் இல்ல, கல்யாண குணங்கள் தசரதன் எப்படி அனுபவிச்சிருக்கார் ராமனன்றதாக இந்த ஒரு ஸ்லோகம் போரும் அப்படின்றதாக. ராமனை போய் நீ இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டிய கைகைன்றதாக அவர் வருத்தப்பட்டு சொல்றார். என்ன சொல்றாருன்னா, சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவஹா குரு சுஸ்ரூஷயா வீரஹா தனுஷா யுதி சாத்திரவான் அப்படின்றதாக. சத்தியம், சத்தியம்னா என்னென்ன, பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்றதாக. அப்பா சொன்னாரு, ராமா நீ காட்டுக்கு போ 14 வருஷம் அப்படின்றதாக ஒரு வார்த்தை டைரக்டா தசரதன் ராமனை பார்த்து சொல்லியிருக்காரா அப்படின்றதாக கிடையாது. அவர் ஒரே மயக்கத்துலதான் இருக்காரு அந்த புறத்துல. கைகை இதான் சொல்றாரு, அப்பாவுக்கு ரொம்ப முடியல, நீ இது ஒத்துட்டேன்னாக்க அவர் சொல்ல வேண்டியதை நான் கன்வே பண்றேன் அப்படின்னு கைகை தான் சொல்றாரு ராமனுக்கு. அம்மா நீ, அப்போ ராமன் சொல்றார், ராமன் மனத்துக்கு நீ ஆனதுக்கு, அம்மா அப்பா சொன்னாதான் நான் கேட்பேனா, நீங்க சொன்னாக்க கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேல, நீங்க சொன்னாலே போறோம்மா, அப்பா சொல்லணும்னு அவசியமே இல்லை, நீங்க சொல்றதை வச்சுட்டே நான் போயிடுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்றதாக. அப்போ அவ அந்த மாதிரி உங்க அப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப தயங்குறார், 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு வரம் கொடுத்துருக்காரு எனக்கு, அவ்வளவுதானம்மா, அப்பா சொன்னா என்ன நீங்க சொன்னா என்ன, நீங்க சொன்னா அப்பா சொன்ன மாதிரிதான் அப்படின்றதாக சொல்லி இப்பயே கிளம்புறேன் அப்படின்றதாக அவர் சொல்ல. சத்தியம், சத்தியம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வால்மீகிய ரொம்ப ஆச்சரியப்படுறார், இப்படி ஒரு சத்தியம் பேசுறவனை பார்க்க முடியுமான்னு. காட்டுல இருக்கார், சூர்பனக வரா, மாறு வேஷத்துல ரொம்ப ரூபவதியா வரா, ராமன் கிட்ட நீங்களாம் யாரு அப்படின்னு கேட்கிறா. ராமன் சொல்றான், எங்க அப்பா அயோத்தி அதிபதி சக்கரவர்த்தி தசரத மகாராஜா 60,000 வருஷத்துல அவர் ஒரு யாகம் பண்ணார், அஸ்வமேத யாகம், உத்தரகாமேஷ்டி யாகம், வசிஷ்டரை வச்சுன்னு பண்ணார். அப்புறம் அந்த இதனால பாயசம் கொடுத்தார், அந்த பாயசத்தை பத்னிகளுக்கு 3 பேருக்கும் கொடுத்தார், 4 குழந்தைகள் பிறந்தது, மூத்தவன் நான் தான், என் பெயர் ராமன். முன்ன பின்ன தெரியாத ஒரு ராட்சசி கிட்ட அப்ப இப்படியா சொல்லுவா குடும்ப தகராறுலாம் தகவல்லாம் பத்தி. அப்போ வால்மீகி சொல்ற, சத்தியம் பேச வேண்டியதுதான், ஆனா இப்படி கொஞ்சம் கூட யாரு என்ன எதுக்கு வந்திருக்கா, நம்மளுக்கு இவா கெடுதல் பண்ண போறாளா இல்லையான்றதெல்லாம் யோசிக்காம பெருமாள் அப்படி சத்தியத்தை சொல்றார். சத்தியன லோகான் ஜெயதி அவரே சொல்றார். அப்போ ராமோ துவர்ணாபி பாஷத்து, ராமனுக்கு 2 பேச்சுன்றதே கிடையாது. குரு சுஸ்ரூஷையா அப்படின்றதாக, குரு சுஸ்ரூஷ வசிஷ்டருக்கு நிறைய பண்ணார் குருகுல வாசத்துல. விஸ்வாமித்திரர் காட்டுக்கு யாக சம்ரட்சணத்துக்காக அழைச்சின்னு போனார். அழைச்சின்னு போனாக்க 6 நாள் அங்க யாகம் நடந்தது, தூங்காம பெருமாள் மூச்சிருந்து லக்ஷ்மணனோட கூட யாக சம்ரட்சணம் பண்ணினார். யாகம் பூர்த்தியாகி பூர்ணாகுதி எல்லாம் ஆயிடுத்து, ரொம்ப சந்தோஷம் விஸ்வாமித்திரருக்கு. அடுத்த நாள் கார்த்தால ராமனும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரரை சேவிச்சுட்டு சொல்றா, என்ன சொல்றாருன்னா, குரு சுஸ்ரூஷைன்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டா, இமௌஸ்ம முனிசார்தூல கிங்கரோ சமுபாகதோ ஆக்ஞாபய யதேஷ்டம் வை சாசனம் கரவாவகிம். ஹே மகரிஷி, பிரம்ம ரிஷியே, நாங்க 2 பேரும் உங்களுடையதான வேலைக்காரர்கள், கிங்கரர்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு. மேல மேல என்ன கைங்கரியம் பண்ணணும்ன்றத யோசிக்காமல் நிறைய உத்தரவு போடுங்கோள், நாங்க சித்தமா இருக்கோம், பண்ணுகிறோம் அப்படின்ற. ஏன்னா நாங்க உங்களுடையதான கிங்கரர்கள், அப்பா சொல்லி அமைச்சிருக்கார், விஸ்வாமித்திரர் என்ன சொன்னாலும் செய்யணும். எதுக்கா இதுல என்ன விசேஷம்னு கேட்டா, யாக சம்ரட்சணத்துக்காக வந்தா, முதல் நாள் ராத்திரி யாகம் முடிஞ்சுட்டு பூர்ணாகுதி ஆயிடுத்து. அப்ப என்ன பண்ணுவான்னா, ராத்திரி 12 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு போறதான இந்த காலத்துல பெருமாள் அடுத்த நாள் காத்தால அயோத்திக்கு போறோம்னு சொல்லாமல்
இன்னும் என்ன கைங்கரியம் பண்ணணும்ன்றதாக கேட்கிறார்கள். அப்ப குரு சுശ്ரூஷைன்றதுனால தனுஷா யுதி சாத்திரவான், பெருமாளுடையதான அழகுக்கும் குணத்துக்கும் தோற்காதவர்களை அம்புக்கு தோற்கடிப்பான் பெருமாள் என்றதாக. யுத்தத்திலே பெருமாள் அழகை பார்த்தாலே தோத்து போயிடுவா, அவனுடைய குணங்களுக்கு அப்படியே தோத்து போயிடுவா. இது ரெண்டுத்திலையும் தோற்காதவர்கள் சண்டை எதிரிட்டு வந்தாக்க அம்புக்கு தோற்பிக்கும் அப்படின்றதாக. வீரகா, பெருமாளுடைய வீரம் தனுஷா யுதி சாத்திரவான்றதா. அந்த வீரன் எப்படின்னு கேட்டா, ஜனஸ்தானத்துல இந்த கரண் தூஷணன் திரிசரஸ்ன்றதான 14,000 ராட்சசர்களை ஒரு முகூர்த்தத்திலே வதம் பண்றான். சீதா பிராட்டி அப்படி கொண்டாடுறா. அதனால பெருமாளுடைய வீரம் ஜெய ஜெய மகாவீரா. ரகுவீர கத்தியம்னு அதுக்கு பேரு இல்லை, ஒரிஜினல் பேரு இது மகாவீர வைபவம் அப்படின்றதாக. வீரன்னா யாரு இதுலயும் சொல்றார், நான் தான் இதுல வில்லுக்கு நான் தான் ராமன் தான் அப்படின்றதாக கீதையிலையும். ஆக இப்படி தசரதர் இன்னொன்னு சொல்றார், ராமனோட அழகை எப்படி அனுபவிச்சிருந்தாருன்னா, இப்ப எல்லாருக்கும் தனி ரூம் கொடுக்குறாளோ இல்லையா ஆத்துல, அந்த மாதிரி அவள்ல சக்கரவர்த்திகள். அதனால தசரதருக்கு ஒரு அரண்மனை, ராமனுக்கு ஒரு அரண்மனை. அப்போ தசரதன் தன்னுடையதான அரண்மனையில இருந்துட்டு ஒரு ஆளை அனுப்புவானாம், நீ போய் ராமன் அழிச்சுட்டு வா. ராமன் தன்னுடையதான அரண்மனையில இருந்து அப்பா இருக்கிற அரண்மனைக்கு வந்து அவரை சேவிச்சு அபிவாதம் பண்ணி கையை கட்டின்னு நிற்பார். பேசாம கூப்பிட்டேலாமே என்ன சமாச்சாரம் அப்படின்லாம் சொல்ல, வாய மூடி சேவிச்சு அபிவாதம் பண்ணிட்டு கையை கட்டின்னு பேசாம நிற்கணும். அவா பேசணும் பெரியவா. அவர் என்ன சொல்லுவார்னா, ஒண்ணும் இல்ல நீ போ அப்படின்றதா. ராமன் ஒன்னும் பேசாம திரும்பி போயிடுவார். அரண்மனைக்கு போய் சேர்ந்த உடனே ஒரு ஆள் வருவான், தசரத சக்கரவர்த்தி உங்களை வர சொன்னார். திருப்பி போவார் ராமன், சேவிப்பார், அபிவாதம் பண்ணி கையை கட்டின்னு நிற்பார். ஒன்னும் இல்லை போ, திரும்பி போவார். இந்த மாதிரியாக அது என்னன்னு கேட்டா, ராமனுடையதான முன்னழகையும் பின்னழகையும் நடை அழகையும் சேவிக்கணும்ன்றதுல பார்க்கணும்ன்றதுக்காக தசரதன் வா போ வா போன்னு சொல்லியிருந்தார். இப்ப குலசேகர பெருமாள் சொல்றார், வா போகு வா, இன்னும் வந்து ஒரு கால் கண்டு போ. அப்போ தசரதனுக்கு எவ்வளவு மனத்துக்கு இனியவனாக பெருமாள் இருந்திருக்கார் அப்படின்றதாக சொல். விஸ்வாமித்திர மகரிஷி சொல்றார், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சேமே தபசி ஸ்திதாக. அகம் வேத்மி மகாத்மானம், வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னு புருஷ சூக்தத்துல இருக்கு. அதை அப்படியே இங்க விஸ்வாமித்திர மகரிஷி ஒரு கொஞ்சம் ஆல்டர் பண்ணி சொல்றார் அப்படின்றதான். என்ன, அகம் வேத்மி மகாத்மானம், எனக்கு தான் தெரியும், எனக்கு ஒண்டிதான் தெரியும் தசரதா இவர் பரமாத்மா அப்படின்றதாக சொல்றது. அது யாருன்னா ராமம் சத்தியபராக்கிரமம் அப்படின்றதாக. அந்த ராமனை பத்தி எனக்கு தான் தெரியும், அவன் சத்தியமான பராக்கிரமத்தை உடையவன். வசிஷ்டோபி மகாதேஜா, நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னாக்க உன்னுடைய குலகுருவான வசிஷ்டரை கேளு, அவர் சொல்லுவார். இல்ல, வசிஷ்டரையும் நம்ப முடியாது, ஏன்னா விஸ்வாமித்திரரும் பிரம்ம ரிஷி, வசிஷ்டரும் பிரம்ம ரிஷி, இவா ரெண்டு பேரும் பிராமணர்கள், அதுவும் ரெண்டு பேரும் பிரம்ம ரிஷின்னு ஒரே ஸ்டேட்டஸ்ல இருக்கா. அதனால விஸ்வாமித்திரர் சொன்னதை விட்டு கொடுக்க கூடாதுன்னு வசிஷ்டரும் ஆமாம் ஆமாம்னு ஏதான்னு சொல்லிட்டு இருப்பார். இல்ல, என் பையன் அவன் 16 வயசு கூட ஆகல, சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா தூங்கிடுவான்னு தசரதர் சொல்லிருக்கார். அந்த ராட்சசர்கள் தான் ராத்திரி தான் அவ முழிச்சுட்டு சண்டை போடுவா, என் பையனோ சந்தியா காலத்திலேயே தூங்கிடுவான், சாப்பிடாம தூங்கிடுவான். அவ்வளவு இது அப்படின்றதாக அது. அதனால உனக்கு வசிஷ்டர் சொல்றதுலயும் நம்பிக்கை இல்லைன்னாக்கா தசரதா, விஸ்வாமித்திரர் சொல்றார், ஏஜேமே தபசி ஸ்திதாக, உன்னுடைய அரண்மனையில இதை உட்கார்ந்துருக்காளே சாதுக்கள்லாம் தபஸ்விகள்லாம், அவளை பாரு எப்படி இருக்கான்றதாக. அந்த இது மெலிந்ததான திருமேனி, அந்த வாடினதான, ஆனா முகத்துல தேஜஸ் இருக்கு. இந்த மாதிரி சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவர்கள் அந்த மாதிரி தபசுல இருக்கிறதான அவர்கள் எப்பவும் கையில ஜபமாலையை வச்சு ஜபம் பண்ணிட்டு இருக்கா. கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகிறது. எதுக்காக உன்னுடைய அரண்மனையில இருக்கான்னா, வசிஷ்டர் குலகுருவா இருக்கணும்னு ஒரு போஸ்டுக்காக இருக்கா, மற்றவாள்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கா.
இவர்கள்லாம் கேவலம் பெருமாளை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே உட்கார்ந்துருக்கா, எதையும் எதிர்பார்க்காமல் உட்கார்ந்துருக்கா. நீ கொடுக்குற ஒரு ரூபா தீர்த்தம் கூட அவள்லாம் வாங்கிக்க மாட்டா அப்படின்றதா. அவளை கேளு, எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறதான இந்த தபஸ்விகளை கேளு, அவ சொல்லுவா ராமன் தான் பரமாத்மான்றதாக. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்தியபராக்கிரமம் அப்படின்றதாக சரி. அப்படி இது பண்ணாரோ இல்லையோ, அவ்வளவு மனத்துக்கினியன் விஸ்வாமித்திர மகரிஷிக்கு அப்படின்றதாக சொல்றது. அதனால அவர் என்ன பண்ணார், ஒரு வழியா வசிஷ்டர் சொன்னார், அப்புறம் அது ராமனையும் லக்ஷ்மணனையும் சேர்த்து அமிச்சா. அவர் வாங்கிட்டு கிளம்பினார். யாரு? விஸ்வாமித்திர மகரிஷி ராமனையும் லக்ஷ்மணனையும் அழிச்சுட்டு கிளம்பினார். கிடு 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 கிடுன்னு நடக்கிறார். அவரோட வேகம்லாம் ரிஷிகள் இவெல்லாம் நடக்கிற வேகத்தை சொல்லவே முடியாது அப்படின்றதாக சொல்லும். அந்த ஸ்பீட்லாம் பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற. அவர் திரும்பி பார்க்காம வேகமா போறார். இந்த தமசா நதிக்கரை அது வரைக்கும் அவர் திரும்பியே பார்க்கலையாம். பின்னாடி குழந்தைகள்லாம் வருதா என்ன ஏது அப்படின்லாம் ஒன்றும் பார்க்கல, வேகமா போனார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவர் இந்த மாதிரி இது கிடையாது, ஒன்றும் பேசவும் இல்லை, திரும்பியும் பார்க்கல. அங்க போய் தமசா நதி கரையில திரும்பி பார்த்து ராமனை பார்த்து ராமா அப்படின்றதாக. ஏன் இப்படி இவ்வளவு வேகமா வந்தார்னா, தசரதனுக்கு எப்பவும் சஞ்சலம், ராமனிடத்துல பிரீத்தி உண்டு. குழந்தைய கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடியே ஆள அனுப்பிச்சுவான், இல்லைன்னா அவனே வந்துருவான். வந்து இல்ல இல்ல ராமன் வரல, என்னால அனுப்ப முடியாதுன்னு ஏதாவது சொல்லிட போறானேன்னு அதுக்கு மாத்திரம் அல்ல. அந்த மாதிரி இல்ல, அவர் என்னவா வேகமா நடந்து போய் யோசிச்சுட்டே போனார். குழந்தைகளை பார்த்து பேசாம ஒண்ணும் பண்ணாமல் என்னன்னு, இந்த குழந்தைக்கு ராமன்னு பேர் வச்சது வசிஷ்டர். என்னதான் அவரும் ஒரு விஸ்வாமித்திரருக்கும் அவருக்கும் எப்பவும் ஒரு பங்காளி சண்டை உண்டு அப்படின்றதா. அதனால என்னன்னா, வசிஷ்டர் வச்ச பேரை நம்ம சொல்லக்கூடாது, நம்ம ஒரு பேர் வைக்கணும், இதை விட உயர்ந்ததான பேரா இருக்கணும் அப்படின்றதாக அவர் யோஜனை பண்ணி, பிரம்ம ரிஷி யோஜனை பண்ணிட்டே போறார். ரொம்ப தூரம் போயும் வேற பேரே கிடைக்கல, ராமா என்றதாக. இதை விட உயர்ந்ததான திருநாமம் இல்லைன்றதாக சொல்லி வாயார ராமான்றதாக சொல்றது. பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினாரோ இல்லையா, அதே மாதிரி விஸ்வாமித்திர மகரிஷியும் பல்லாண்டு பண்ணியிருக்கார். நடாதூர் அம்மாள் அவளுடையதான இதுவும் இந்த அகம் வேத்மி மகாத்மானம்னு சொன்னாரோ இல்லையோ சபையில, பிரம்ம ரிஷி தானே இவர். ராமனுடைய பெருமையெல்லாம் தெரியுமோ இல்லையோ. காட்டுல போனாக்க முதல்ல தாடக வரா. தாடக வந்த உடனே என்ன நடக்கிறது தெரியுமா, ராமா இந்த ராட்சசிய கொன்னுடு, வதம் பண்ணு அப்படின்னு அவர் உத்தரவு போடுறார். அதுக்குள்ள அவ என்ன பண்றா, இந்த மரத்தெல்லாம் பிடுங்கி பாறையெல்லாம் எடுத்துன்னு வந்து ராமன் மேல போடுறதுக்கு கிட்டக வந்துட்டா. விஸ்வாமித்திரர் டக்குன்னு என்ன பண்ணார், ஹும் அப்படின்னார். அந்த அப்படி கைய காமிச்சு ஹும்னு உடனே அவ ஸ்டன் ஆயிட்டா. ஒரு செகண்ட் அப்படியே நின்னுட்டா. எதுக்குன்னா, குழந்தை ராமன் பேர்ல அவ எதையான்னு போட்டுற போறா, பெருமாளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போறதுன்றதாக சொல்லி அப்படி பெருமாளை வரிஞ்சு கட்டின்னு காப்பாத்துற. அங்க என்ன சொன்னார், இவன் தான் பரமாத்மான்னு சொல்லிட்டு தானே ஆக்ஷன் வந்திருக்கார். அவனுக்கு தெரியாதா எப்படி சமாளிக்கணும் இந்த தாடகை என்னன்னு. ஆனா என்னென்ன பரிவு அந்த பல்லாண்டுன்றதாக சொல்லி அப்படி விஸ்வாமித்திரருடையதான மனத்துக்கு மிகவும் இனியவன் அப்படின்றதாக. ராமனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணணும்னு தசரதர் நாட்டுல இருக்கிறதான ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்கிறா, உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க, ராமனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னா. வியசனேஷு மனுஷ்யானாம் பிருசம்பவதி துக்கிதா உற்சவேஷ சர்வேஷு பிரிய பிதேவ பரிதுஷ்யதி. இங்க இருக்கிறதான கோசல தேசம் அயோத்தியில இருக்கிறதான ஜனங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சிரமம் வந்துருத்துனாக்க அப்போ ராமனுக்கு துக்கம் அதிகமாக இருக்கும். துக்கம் யாருக்கு வந்ததோ அவனுக்கு ஒரு நாள் இருக்கும், ஒரு வாரம், ஒரு மாசம், இல்ல 6 மாசம் இருக்கும், அப்புறம் மறைஞ்சு போயிடும், குறைஞ்சிரும். ஆனா ராமனுக்கு அந்த துக்கமானது நாளுக்கு நாள் அதிகமாகும். பிருஷம்பவதி துக்கிதா. ஏன் அப்படின்றதாக கேட்டா, ராமன் நினைப்பானா, நம்மளுடையதான நாட்டுல இருக்கிறதான ஒரு பிரஜைக்கு இந்த மாதிரி ஒரு சிரமம் வந்திருக்கு, இந்த சிரமத்தை வரத்துக்கு முன்னாடியே நம்ம தடுத்து இருக்கணும், ப்ரிவென்ட் பண்ணிருக்கணும். ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் ஒன்றும் நம்ம எடுக்காமல் விட்டுட்டுமே, நம்ம தான் இவனுடையதான சிரமத்துக்கு காரணம்னு சொல்லி
நானேதான் ஆயிடுகன்றதாக ராமன் அப்படி கவலைப்படுவான். அதனால அவளுக்கு கஷ்டம் கூட ஒரு வாரம் ஒரு மாசத்துல ஆறி போயிடும். ராமனுக்கு நாள் ஆக ஆக ஐயோ இப்படி நம்ம இது கவனிக்காம விட்டுட்டோமே, அவனுக்கு சிரமம் வந்துருத்தேன்றதாக சொல்லி விசனேஷு மனுஷியானாம் பிரிசம் பவதி துக்கிதாகான்னு யார் சொல்றான்னா ஜனங்கள் சொல்றா. உற்சவேஷ்ட சர்வேஷு பிதேவ பரிதுஷ், யாராத்துலயானும் கல்யாணம் கார்த்தின்னு சொன்னாங்க, அந்த குடும்பத்துல இருக்கிறதான தகப்பனார் எப்படி சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி ராமன் சந்தோஷப்படுறான். யாருக்கானும் ஜனங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு நல்லது நடக்கிறது, கல்யாணம் நடக்கிறதுனாக்க அப்போ ராமனுக்கு தகப்பனாரை போன்ற ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகும். அப்பேற்பட்டதான பெரிய குணத்தை உடையவன் உன் பிள்ளை ராமன், எங்கள் ராமன்றதாக பிரஜைகள் சொல்றார். அப்புறம் இன்னும் சொல்றார், பிரியவாதீச்ச பூதானாம் சத்தியவாதீச்ச ராகவஹா அப்படின்னு, பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. பிரஜைகள் கிட்ட பிரியமா பேசுவார், அதே சமயத்துல சத்தியத்தையும் பேசுவார். இது ரெண்டும் சேரவே சேராது இல்லையா? உண்மையை சொன்னாக்க கோபம் வரும், உரைக்கிறது. ஏன் நான் உண்மையைத்தானே சொல்றேன், உனக்கு ஏன் கோபம் வருது அப்படின்னு தானே நம்ம எல்லாம் கேட்கிறோம். அப்போ உண்மையை சொன்னாக்க கோபம் தான் வரும். பிரியம்ன்றது என்னன்னு கேட்டாக்க சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ல பிரியமா பேசுவார். சார் நீங்க தான் பெஸ்ட் இதுன்னு சொல்லி தன்னுடையதான சாமான நம்ம தலையில கட்டிட்டு போயிடுவா. அப்புறம் அவனை கூப்பிட்டாக்க திரும்பியே பார்க்க மாட்டான். விற்கிற வரைக்கும் அவன் பிரியமா பேசுவான். அதெல்லாம் இது ஆகையினால பிரியமா பேசுறதுன்றதும் அது உண்மையா இருக்கிறதுன்றதும் சேரா சேர்த்தி, அது பெருமாளிடத்திலே இருக்கிறது. வேதம் கூட சொல்றது, பிரியத்தை தான் பேசணும், சத்தியத்தை தான் பேசணும். சத்தியமா இருந்தாலும் பிரியம் இல்லாததை சொல்லக்கூடாது. இதுவாக இதுவா இருந்தாலும் பிரியமாக இருந்தாலும் சத்தியம் இல்லாதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிடுது. இந்த மாதிரி அது கன்ஃபியூஸ் பண்ணிட்டு போயிடும். அதனால என்ன சொல்லணும் கடைசியில அப்படின்னு கேட்டா, நீ எது சொன்னாலும் கேட்கிறவாளுக்கு அது மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படின்றதாக, அது இதுவா சத்தியமா இருந்தாலும் அதை பிரியமா இருக்கும்படியாக சொல்லணும் அப்படின்றதாக அது ராமன் பண்றான். அப்புறம் பூர்வ பாஷி மிருது பாஷி, யாரை பார்த்தாலும் ராமன் தான் முதல்ல குட் மார்னிங் சொல்லுவான். அவ குட் மார்னிங் சொல்லிட்டோம், நான் சக்கரவர்த்தி திருமகன் யுவராஜா, இவாளுக்கெல்லாம் நான் என்ன குட் மார்னிங் சொல்றது, ஆன்னு சொல்லிட்டு போவா. பெரிய ஆபீசரா இருந்தா குட் மார்னிங்னா குட் மார்னிங்னு கூட சிரிக்கவும் மாட்டா. அதனால பெரிய பூர்வ பாஷி முதல்ல பேசுவான் ராமன் அப்படின்றதாக. மிருது பாஷி ரொம்ப சாஃப்டா பேசுவான், அஃபெக்ஷனேட்டா கைண்டா பேசுவான் அப்படின்றதாக யார் ஜனங்கள்லாம் ரிப்போர்ட் பண்றா ராமனை பத்தி அப்படின்றதாக. இன்னொன்னு சொல்றா ரொம்ப முக்கியமானது, எஸ்ச ராமம் ந பசியத்து எம்ச ராமோ ந பசியதி நிந்திதச வசையல்லோகே சுவாத்மாப்பியவம் விகர்ஹதே அப்படின்றதாக சொல்லுங்க. யார் ராமனை பார்க்கலையோ, யார ராமன் பார்க்கலையோ அவனை உலகமே நிந்திக்கும். உலகம் என்ன நிந்திக்கிறது, அந்த அந்த மனுஷனுடைய நெஞ்சே அவனை பழிக்குமா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா, நீ எதுக்குடா இருக்க, ஒன்னும் நீ போய் ராமனை சைவிக்கணும், இல்ல ராமன் வீதியில எழுந்தருளும் போது அவன் உன்னை கட்டாட்சிக்கும்படியாக நீ நிற்கணும். ரெண்டும் நடக்கலைன்னாக்க நீ இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவன் நெஞ்சே அவனே குத்தி காமிக்கும்ன்றதாக. அதனால ஜனங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா, ராமனை பார்த்தே ஆகணும்னு சொல்லி மனத்துக்கு இனியவன். இன்னொன்னு குணத்தை சொல்றா, கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி, ரொம்ப நல்ல குணம். இதுதான் சொல்ற. அதான் சுவாமி ஆள வந்தார் அஞ்சலி இதுல சொல்றாரோ இல்லையோ அப்படின்னு. பெருமாள் எப்பயானும் யாரானும் ஒருத்தன் ஏதானும் ஒரு சின்ன உபகாரம் ஒரு தடவை கையை கூப்பிட்டான், அதை சொல்லிட்டே இருப்பாரான். ஐயோ அவன் என்னை பார்த்து கை கூப்பிட்டான்னு 10 வருஷம் ஆனாலும் அன்னைக்கு பண்ணதான ஒரு சின்ன விஷயத்தையே உபகாரமாக நினைச்சுட்டு பெருமாள் பெருசாக சொல்லிட்டே இருப்பான். நஸ்மரத் அபகாரானாம் சதமபி ஆத்மவத்தையா, 100கணக்கான அபச்சாரங்கள் பண்ணி இருந்தாலும் அதை மனசுல வச்சுக்க மாட்டான் அப்படின்றதாக சொல்லு. அதே மாதிரி சுமந்திரர் கொண்டு போய் காட்டுல விட்டு வர்றார் ராமனை. திரும்பி வந்தாக்க தசரதன் கேட்கிறார், எப்படி இருக்கு நாடு அப்படின்றதாக. அதை ஏன் கேட்கறங்க சக்கரவர்த்தி, நம்மளுடைய நாட்டுல செடி கொடிகள்லாம் வாடி வதங்கிறது, பூக்கள்லாம் கொட்டிட்டு, ஜலம் எல்லாம் உஷ்ணமா இருக்கு,
அந்த ஜலம் உஷ்ணமானதுனால அதுல இருக்கிறதான மீன் முதலியதான ஜீவராசிகள் எல்லாம் துடிக்கிறது. ஏன் அப்படின்னா ராமனுடைய பிரிவினால இயற்கையே இப்படி வாடி போச்சு அப்படின்றதாக அவர் விஷயத்தே மகாராஜ ராம வியசன கர்ஷிதாக அபிவிருக்ஷா பரிம்லானாக ச புஷ்பாங்குர கோரகாக அப்படின்றதாக ராமன் மனத்துக்கு இனியவன் யாருக்குன்னா விஸ்வாமித்திரர் தசரதனுக்கு மாத்திரம் இல்ல, இயற்கைக்கும் அப்படி ராமனை பிரிஞ்சு அப்படி இருந்தது. திரும்பி வந்தா என்னன்னா அகால பலினகாந்ததாக வால்மீகி சொல்றார். என்ன சொல்லுவா இதுல டிசம்பர்ல மாம்பழம் கிடைக்கிறது ஆஃப் சீசன்ல கிடைக்கிறது. ஏன்னு கேட்டா ராமன் திரும்பி வந்துட்டான் அப்படின்றதுக்காக சொல்றது. இப்படி பிரஜைகள்லாம் மனத்துக்கு இனியவனாக ராமனை சொல்றா. லக்ஷ்மணன் சொல்றார், திருவடி பெருமாளை சேவிக்கிறார். முதல்ல சந்திக்கச்சே ராமன் தான் பதில் சொல்லாமல் லக்ஷ்மணா நீ சொல்லு நம்மளாம் யாருன்னு. அப்போ லக்ஷ்மணன் சொல்றார், அகமஸ்மி அபரோ பிராதா குணைர் தாஸ்யம் உபாகதா அப்படின்றதாக. நான் இது இவருக்கு தம்பியாக அவர் நினைச்சுட்டு இருக்கார். ராமன் உன்னை தம்பியா நினைக்கிறாருனாக்க நீ அவரை அண்ணனா நினைக்கலையா அப்படின்னா, நான் அவரை தமையனா நினைச்சுன்னு இங்க வரலையே அப்படின்னா, பின்ன என்ன நினைச்சுன்னு வந்திருக்கேன்னா நான் அவருக்கு தாசனாக நினைச்சுட்டு இங்க காட்டுல கைங்கரியத்துக்கு வந்திருக்கேன். அது எப்படி நீ தாசனாக முடியும்னா குணை தாஸ்யம் உபாகதான், பெருமாளுடையதான கல்யாண குணங்களுக்கு ஆட்பட்டு நான் தாசனாக இங்க கைங்கரியம் பண்ணதா வரத்தாகத்தான் நான் என்னை நினைச்சிருந்தேன். அவர் மனசுல என்னை பத்தி என்ன நினைக்கிறார் தெரியுமா? ராமன் தன்னுடைய தம்பி இவன் அப்படின்றதாக அவர் நினைச்சிருக்கார். நான் தாசனாகத்தான் நினைச்சிருக்கேன். அவருடைய குணங்களுக்கு ஆட்பட்டு இப்படி வேலைக்காரனாக வந்திருக்கிறேன்னு லக்ஷ்மணன் சொல்றார். அப்புறம் இன்னொரு இடத்துல முக்கியமான விஷயம், கடைசியில யுத்தம் நடக்கிறது. இந்திரஜித்து மாயா யுத்தம் எல்லாம் புரிவான், ரொம்ப அஸ்திர பலம் உடையவன், பிரம்மாஸ்திரம் கூட இருக்கு. இந்த இந்திரஜித்தை ஜெயிக்க முடியல. அப்போ நிகும்பிலைக்கு லக்ஷ்மணன் போறார். இப்போ ஜெயிச்சே ஆகணும், என்ன பண்ணாலும் ஜெயிக்க முடியல. பார்த்தார், கடைசியில என்னன்னு கேட்டார், பிரம்மாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம், இந்த பாசுபதாஸ்திரம், அது என்னென்னோலாம் இருக்கு, ஒன்றும் இது இல்லை. கடைசியில எடுத்தார், ராமனை பத்தி சொல்றார். ராமனை பத்தி சொல்லி ராமன் பேர்ல இந்த பானத்தை விடுறேன், இது போய் அவனை கொல்லட்டும் அப்படின்றதா. ராமன் பேரை சொல்லி என்ன சொல்லி விட்டாருன்னு கேட்டா, தர்மாத்மா சத்தியசந்தச்ச ராமோ தாசரதிர் யதி பௌருஷேச்ச அப்ரதித்வந்தஹா சரேனம் ஜஹி ராவணேம். ஏ பானமே, ராமன் தர்மாத்மாவாக இருக்கிறது சத்தியமானால், சத்தியசந்தன் என்பதும் உண்மையானால், அந்த தசரத குமாரனான ராமன் தர்மாத்மாவாகவும் சத்தியசந்தனாகவும் பௌருஷேச்ச அப்ரதித்வந்தஹா, அவருடையதான வீரம் இருக்கே அதுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சத்தியமாக இருந்தால், ஏ பானமே, நீ போய் இந்த இந்திரஜித்தை வதம் பண்ணு. இந்திரஜித் அந்த பானத்தாலே வதம் பண்ணப்பட்டான். என்னன்னு கேட்டா, யாராலையும் ஜெயிக்க முடியாத இந்திரஜித்தை ராமனுடையதான பெருமையை சொல்லி லக்ஷ்மணன் ஜெயிச்சார் அப்படின்றதாக. அது மாத்திரமில்ல, ஹனுமான் பெருமாளிடத்துல ஈடுபட்டார்னு தெரியும். இதுல சீதா பிராட்டியை பார்த்து அங்குல ஏகத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சூடாமணியை வாங்கிண்டு ராவணன் சபைக்கு வர ராவணனை பார்க்கணும்ன்றதாக ராவணனுக்கு ஹிதோபதேசம் பண்றார். ராவணா நீயும் பொழிச்சு போ அப்படின்றதாக சொல்ற. ஏன்னா தூதுவனுடையதான வேலை என்னன்னு கேட்டாக்க, நீ சமாதானமா போய் இது சரணாகதி பண்ணு, சீதையை திருப்பி கொடுத்து உன் உயிரை காப்பாத்திக்கோன்னுலாம் சொல்லணும், ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். இது பண்ணலைன்னாக்க பெருமாள் கையால நீ இறக்க நேரிடும் அப்படின்றதாக. அப்போ என்ன சொல்றாருன்னா, பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானனோவா ருத்ரஸ்திரிநேத்திர ஸ்திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராத்தும்ன சக்தா யுதி ராமவத்தியம். ஏன்னா அனுமாத் பெரிய வீரன் இல்லையா, அவள்லாம் வீரம் யுத்தம் தான்.
அதுலயே அவளுக்கெல்லாம் எப்பவும் இந்த குத்துச்சண்டை எல்லாம் போடுறவாளுக்கு அதை பத்தியே தான் இருக்கும். எப்போ இந்த தின்னுன்னு இருக்கும், விறுவிறுன்னு யாரு எப்போ சண்டைக்கு வருவான்னு காத்துன்னு இருப்பான் வாலி. இந்த மாதிரிலாம் இவாள்லாம் யுத்தம் பண்றதுக்குன்னே இருக்கு. அதனால பெருமாளுடைய வீரத்துல ஈடுபடுறாரு அவர். என்னன்னு கேட்டா, ஏய் ராவணா, நீ பிரம்மா கிட்ட வரம் வாங்கியிருக்க, சிவன் கிட்ட பாசுபதாஸ்திரம் எல்லாம் வாங்கியிருக்க, இந்திரன் கிட்ட எல்லாம் இந்த மாதிரி இருக்கு. அதனால யாரா இருந்தாலும், இந்த பிரம்மாவா இருந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, ருத்ரனாலையும் உன்னை காப்பாற்ற முடியாது, இந்திரனாலையும் காப்பாற்ற முடியாது, இவாள்லாம் தனித்தனியா வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, 3 பேரும் சேர்ந்து வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாது, ராம பாணத்திலிருந்து உன்னை இவர்கள் 3 பேரும் சேர்ந்து வந்தாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்றதாக சொல்றது. அதனால பெருமாளுடையதான இது சொல்றார், வீரத்துக்கும் அவருடையதான பெருமைக்கும் அப்படி ஆட்பட்டு திருவடி சொல்றார். அவர் தன்னுடைய மனத்துக்கு இனியான் ராமன். பரவானஸ்மி காகுஸ்த தொய் வருஷ சதம் ரிணே பக்திஸ்து நியதா வீர பாவோ நானியத்திர கச்சத்தின்னு பெருமாள் எல்லாரையும் இது அயோத்தியில இருக்கிறவா எல்லாரையும் அழிச்சுன்னு போனார். அனுமார் அழிச்சுன்னு போக முடியாதா அவருக்குன்னா, அனுமார் சொல்லிட்டார், இது வேண்டாம், எனக்கு இந்த ராமனை விட்டுட்டு ராமாயணத்தை விட்டுட்டு எனக்கு அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன்றதாக சொல்லதுனால எனக்கு வரலன்றதாக அப்படி ராமனிடத்திலே அவருக்கு மனத்துக்கு இனியவனாக இருந்தார் பெருமாள். சீதாதேவி என்ன சொல்றான்னா, அந்த ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களை வதம் பண்ண உடனே குகையில இருந்ததான சீதாதேவி ஓடி போறா. ராமன் இருந்த இடத்துக்கு பப்ளிக்கா ஓடி போய் ஓபன் ஸ்பேஸ்ல ராமனை கட்டிக்கிறா, ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. எப்படின்னு, அது எப்படி ஆலிங்கனம் பண்றான்னு கேட்டா, ராமனை சுத்தி சுத்தி வந்து கட்டிக்கிறா அப்படின்றதாக. பப்ளிக்கா அப்படி பண்ணுவாளா அப்படின்றதாக கேட்டா, தம் திருஷ்டுவா சத்ருஹந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பத்தாரம் பரிஷஸ்வஜே அப்படின்றதாக சொல்றது. அதனால அது என்னன்னு கேட்டா, அவ்வளவு மனத்துக்கு இனியவனாக இருக்கான் பெருமாள். என்னத்தினாலன்னா, மகர்ஷீனாம் சுகாவகம், அந்த காட்டுல தண்டகாரண்யத்துல ரிஷிகள்லாம் வந்து பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணி ராட்சசர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு சொன்னார். அப்ப பெருமாள் காப்பாத்தினாரோ இல்லையோ. அதனால அந்த மகர்ஷிகளுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றி மகர்ஷிகளுக்கு எல்லாத்தையும் க்ஷேமத்தை உண்டு பண்ணதான அந்த ராமனிடத்திலே அப்படிப்பட்டதான பிரீத்தி, மனத்துக்கு இனியவனாக இருந்தான். ராவணனுக்கு உபதேசம் பண்றா சீதா பிராட்டி. என்ன பண்றான்னா, மித்திரம் ஔபயிக்கும் கர்த்தும் ராமஸ்தானம் பரீப்சதா வதம் ச அனிச்சதா கோரம் துவயாசோ புருஷர்ஷபா. ஏ ராவணா, நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னாக்க ராமனிடத்துல சிநேகிதம் பண்ணிக்கோ, சரணாகதி கூட பண்ண வேண்டாம், சிநேகிதம் பண்ணிக்கோ போரும் அப்படின்றதாக. அப்போ நான் போனாக்கா அவன் ஏத்துப்பானா அப்படின்னு கேக்குறியா? இது சொல்ல, விதித சகி தர்மஜா சரணாகத வத்சலா. ராவணனுக்கு அதையும் கிளாரிஃபை பண்ற, சரணாகத வத்சலன்டா ராமன். அதனால நீ போனாக்க உன்னெல்லாம் மன்னிக்காமல் விடமாட்டான், கட்டாயம் அவன் ஏத்துப்பான் அப்படின்றதாக சொல்லி ராமனுடையதான அந்த சரணாகத ரட்சணம்ன்றதான அந்த தர்மத்தையும் அந்த வாத்சல்யம்ன்றதான குணத்திலேயும் ஈடுபட்டு மனத்துக்கு இனியவனாக சீதாதேவி அப்படி ராவணனுக்கே சொல்றா. அப்புறம் காட்டுல அத்திரி மகர்ஷியினுடையதான ஆசிரமத்துக்கு பெருமாள் தாயார் லக்ஷ்மணன் எல்லாம் போறா. முதல் 10 வருஷம் ரிஷிகள்லாம் சேவிச்சுன்னு நன்னா இதுவாதான் இருந்தா. அப்படி அந்த அத்திரி மகர்ஷியினுடையதான ஆசிரமத்துக்கு போனாக்க அந்த அத்திரி மகர்ஷி சீதாதேவி கிட்ட சொல்றார், அம்மா உள்ள என்னுடையதான தர்ம பத்னியான அனுசூயா தேவி இருக்கா, மகா தபஸ்வினி. அவ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சாதிச்சிருக்கா தன்னுடைய தபஸ்னால, போய் அவளை பாரு, அவகிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்றதாக. அந்த அனுசூயா தேவி ரொம்ப இது வயசானவரா இருக்கா. அப்போ நகையெல்லாம் கொடுத்து இது பண்ணி ரொம்ப இதுவா ஆதரவா பேசி சீதா தேவி கிட்ட சொல்றா, உன்னுடைய கல்யாணத்துக்கு வர முடியலம்மா எங்களால, அதனால நீ கல்யாணம் நடந்ததெல்லாம் பத்தி சொல்லு. இந்த காலத்துல சிடி காமிக்கிறா இல்ல ஆல்பம் காமிக்கிறான்ற, அந்த காலத்துல வாயால டிஸ்கிரைப் பண்ணும். அப்ப சீதா தேவி தன்னுடையதான கல்யாணத்தை அனுசூயா தேவிக்கு சொல்றா. இந்த சிவதனுசை எடுத்தார், தப்புன்னு உடஞ்சு போச்சு. எங்க அப்பா ஓடோடி வந்தார், என் கையை பிடிச்சிருந்து 2 மாலையை எடுத்துன்னு வந்து
ராமா இவ கழுத்துல மாலையை போடுன்னு சொன்னார். அப்போ ராமன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்றதாக, என்ன அப்படின்றதாக, இது பாருங்கோ, நான் விஸ்வாமித்திர மகரிஷியோட வந்தேன், அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு எங்க அப்பா அம்மா சொல்றா, அதனால அவர் சொன்னார் வத்சராம தனுப்பஸ்யன்றதாக சொல்லி, குழந்தை ராமா இந்த வில்ல பாருன்னு சொன்னார். நான் எடுத்தேன், பார்த்தேன், எடுத்தேன், அது உடைஞ்சு போச்சு. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. பின்ன என்னன்னா எங்க அப்பாவை கேளுங்கோ, அவர் பண்ணிக்கலாம்னு சொன்னாக்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அனசூயா தேவி கிட்ட சீதாதேவி சொல்ற, மனத்துக்கு இனியான். ஏன் எப்படி மனத்துக்கு இனியான்? நான் கல்யாணம் பண்ணிக்கோன்னாக்க பண்ணிக்க வேண்டியது தானே, நிச்சயதார்த்தம் தானே, ஒரு மாலையை போடும், அப்பா வந்துருவார், அப்புறம் இது கல்யாணம் ஆறுது. அதெல்லாம் கிடையாது. எங்க அப்பா நிச்சயதார்த்தத்துக்கும் எங்க அப்பா சொல்லணும் அப்படின்றதாக. அதனால என்னன்னா அப்பா அம்மா பேச்சை கேட்கறதான குழந்தை நல்ல பிள்ளை, நன்னா வளர்த்திருக்கா, நல்ல குணம் பண்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சீதாதேவி சந்தோஷப்பட்டாலாம். ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்கிறது, கல்யாணத்தை பண்ணிட்டுருவோம்னு இருக்கிறதான இந்த காலத்துல அப்பா சொன்னாதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாரு. அவ்வளவு சமத்து பிள்ளை, நல்ல பிள்ளை. அதனால இவர் நம்மளுக்கு பர்த்தாவா கிடைச்சாரேன்னு சீதாதேவி மனசுக்கு ரொம்ப இனியானாக இருந்தான். என்ன சொன்னார் ராமன்னு கேட்டார். சீதாதேவி சொல்றா, தீயமானாம் நது ததா பிரதிஜக்ராக ராகவஹா அவிஜ்ஞாய பிதுஷந்தம் அயோத்தியாதிபதே பிரபோ அப்படின்றதாக சொல்லுது. கொங்குமலி கருங்குழலால் கௌசலைதன் குலமுதலாய் தங்கு பெரும் புகழ்ச்சனகன் திருமருகா தாசரதி. அதுல இந்த குலசேகர பெருமாள் சொல்றார், தங்கு பெரும் புகழ் சனகன் திருமருகா தாசரதி அப்படின்ற. தாசரதி அந்த பெரிய ஜனகன் இருக்காரு இல்லையோ, அவருடையதான மருமகன் யார் அவன்னா ராமன். ராமான்னு சொல்லாம இல்லையோ தாசரதின்னு போட்டார். தாசரதின்னா என்ன, தசரதனுடையதான பிள்ளை. அப்ப பிள்ளைன்னா எப்படி இருக்கணும்னு ராமாயணத்திலேயே வருது. அப்பா அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ சொல்ற பேச்சை கேட்டு நடந்துக்கணும். அவ ஆச்சாரியன் திருவடியை அடைஞ்சிட்டாள்னாக்க அதுக்கப்புறம் அவளுக்கு இதுல கயையில போய் ஸ்ராத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரதி வருஷம் இந்த பிரத்யாப்தீக ஸ்ராத்தம்ன்றதாக சொல்லி வருஷா வருஷம் ஸ்ராத்தத்தையும் பண்ணணும். இந்த மூணுத்தையும் யார் பண்றானோ அவன்தான் பிள்ளையாவான்னு சொல்றது. அப்ப என்னன்னு கேட்டா அப்பா அம்மா பேச்சே அவ உயிரோட இருக்கச்சே கேட்கிறவன் தான் பிள்ளைன்னு சொல்றாளோ இல்ல. அப்ப தாசரதின்னு என்னன்னு கேட்டா, ஜனகர் சீதையை கைப்பற்று மாலையை போடுன்னு சொன்னாங்க, எங்க அப்பா சொல்லாமல் நான் மாலையெல்லாம் போட மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றதாக சொன்னாரோ இல்ல. அதனால தாசரதின்றதாக குலசேகர பெருமாள் பாசுரத்திலே அதை போட்டார். அப்புறம் நாகாஸ்திரத்தினால யுத்தத்துல எல்லாரும் கட்டுப்பட்டு மயங்கி கிடக்கிறா. அப்போ பெரிய திருவடி வரார். அவர் வரத்தினால நாகங்கள்லாம் ஓடி போயிடுறது. பெருமாளும் தெளிஞ்சு எழுந்துக்கிறார். எழுந்துட்டாக்க கருடன் வரார். அப்போ பெருமாளை ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். பெருமாள் கேட்கிறார், நீ யாருப்பா? பெருமாள் டிராமா போட்டாருனாக்க அது கடைசி வரைக்கும் ஒழுங்கா நடிப்பார் அப்படின்றதாக. அதனால நான் தசரதனுடையதான பிள்ளை, நான் மனுஷன் தான், நான் சாதாரண மனுஷன், தசரதனுடையதான பிள்ளை, அவ்வளவுதான் எனக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ராமாவதாரம் முழுக்க இப்படிதான் இருக்கார். அந்த மாதிரி கருடன் கிட்ட நீ யாருன்னு கேட்கிறார். அது கருடன் பதில் அழகான பதில் சொல்ற, சகே ராமா, சகே ராமா, அது தோழா ராமா. அப்ப ராமனும் கருடனும் தோழர்கள் அப்படின்றதாக. 2 in 1, அதாவது காரு டிரைவர் ரெண்டுமே கருடன் தான் பெருமாள். யூஸ்வலா கார் வேற டிரைவர் வேறன்னு இருக்கும். கார் அச்சேதனம், டிரைவர் சேத்தனமாக அப்படி இருப்பா. அந்த காலத்துல ரதம் அந்த சாரதின்றதாக அப்படி எல்லாம் இருப்பா. ஆனா கருடனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டா அதுதான் வெஹிக்கிள், அதுதான் டிரைவரும், 2 in 1 அப்படின்றதாக ஆச்சு. அதனால அவர் சொல்றார் சகே. இந்த கார் டிரைவர் இருக்காளோ இல்லையோ, அவ இந்த ஓனருக்கு ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பா. ஏன்னா ஓனர் எங்கெங்கெல்லாம் போறாருன்றதெல்லாம் அவருக்கு தெரியும், என்ன பேசுறாரு என்ன பண்றாருன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால அவ ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருப்பா அப்படின்றதாக.
அந்த மாதிரி இந்த பெருமாள் எங்க போறார், எந்த தாயார எங்க கல்யாணம் பண்ணிக்கிறார் அப்படின்றதெல்லாம் தெரியும் அப்படின்றது. அதனால சகே ராமா அப்படின்றதா. அதனால்தான் சுவாமி ஆள வந்தார். தன்னுடையதான இதுல சதுஸ்லோகியில சொல்லச்சே இது இது ஸ்தோத்திர ரத்னத்துல சொல்லச்சே இது சொல்றாரு இல்லையோ, தாச சகா வாகனம் ஆசனம் ததா. தாசனா இருக்கார், சகாவா இருக்கார். ஏன்னா ராமாயணத்துல கருடனே சொல்றார் சகே ராமா அப்படின்னு. சகே ராமான்றது இது ஒரு இது. அதை தவிர இன்னொன்னு சொல்றாரு அவர், யாரு, கருடன் ஒண்ணு சொல்றாரு, என்ன, ரிபுநாமபி வத்சலஹா. இந்த ஒரு 2 வார்த்தை போறோம். இதுக்கு மேல ராமனை பத்தி மனத்துக்கினியான்னு சொல்றதுக்கு வேற ஒன்றும் ஆதாரமே தேவையில்லை. ரிபுநாமபி வத்சலஹா, எதிரிகளுக்கும் ரொம்பவும் பிரியமானவன் ராமன் அப்படின்றதாக சொல்றார். இதெல்லாம் வேண்டியவா சொன்ன விஷயங்கள். ஒரு 5 நிமிஷம் ராமனிடத்திலே தோஷம் இருக்கிறவாள்லாம் சொன்னது. கைகேயி சொல்றார், பரதன் வந்து கேட்கிறார், ஏன் ராமனை காட்டுக்கு அமிச்சுட்டா, ராமன் என்ன தப்பு பண்ணார், ஏதாவது ஸ்திரீகளிடத்திலே தப்பு பண்ணிட்டானா அப்படின்னு பரதன் கைகேயின் இடத்துல கேட்கிறார். கைகேயி பதில் சொல்றா, என்னடா அசடு, ராமன் அப்படி எல்லாம் தப்பு பண்ணுவானடா, அப்படி என் ராமன் பிற பெண்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், நராம பரதாரான்வை சக்ஷுபியாமப்பி பசியதி. யார், கைகேயி சொல்றா, சூர்பனக சொல்றா. அவருடையதான மூக்கு காது எல்லாத்தையும் அறுத்தப்புறம் கரந்தூஷணன் ராவணன் கிட்ட போய் புகார் பண்ணச்சே, யார் பண்ணான்னு கேட்டா, இந்த 2 போக்கிரி தான் பண்ணித்துன்னு சொல்லணுமோ இல்லையோ. அப்படி சொல்லாமல் தருணோ ரூபசம்பன்னோ சுகுமாரோ மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ சீரகிருஷ்ணாஜினாம்பரோ அப்படின்றதாக சொல்லி ரொம்ப வாலிபம் மாத்திரம் இல்ல, அழகு இருக்கு. அழகோட கூட மிருதுவாவும் இருக்கா. மிருதுவா இருக்காளே பலகீனம்னு நினைச்சுக்காதீங்கோ. மகாபலோ புண்டரீக விசாலாட்சோ அப்படின்றது, அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமே செய்தனவே. அதுதான் சொல்றார், புண்டரீக விசாலாட்சோ அப்படின்றதாக. சீரகிருஷ்ணாஜினாம்பரோ, என்ன ட்ரெஸ் போட்டுருக்கா அப்படின்றதாக அது கேட்டா, ரேமான் குவாலியர்ல நல்ல ஹை கிளாஸா போட்டுருக்கான். ஒன்னும் இல்லை, மரவுரி மாந்தோல் என்னன்னு கேட்டா, பெருமாள் அழகிலே கண் கலங்கினாள் தங்கை சூர்பனகை, அவளுக்கு மனத்துக்கினியவன். வாலி அடிபட்டு பிராணன் போற சமயத்துல பெருமாளை பத்தி ஏதோ சொல்றான். பெருமாள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டார். கடைசியில வாலி சொல்றான், பிரத்யுவாச்ச ததோ வாக்கியம் பிராஞ்சலிஹி வானரேஸ்வரஹா எத்துவமாத்த நரசிரேஷ்ட ததேதத்து நாத்திர சம்சயா. ஏ நரசிரேஷ்டனே, நீ என்ன சொன்னியோ அத்தனையும் சத்தியம், நான் ஒத்துக்கிறேன், உன் பேர்ல ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றதாக டையிங் டிக்ளரேஷன் கொடுக்கிறான் வாலி. அதனால பட்டிமன்றத்துக்கு இங்க வாய்ப்பே இனிமே போடவே கூடாது. தார சொல்றா, அந்த பதிவிரதா பரம ரொம்ப உத்தமமான பதிவிரதைகள்ல தார ஒத்தி. அவ ராமனை வெய்யணும்னு வரா. ராமன் கிட்ட வந்த உடனே, துவம் அப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திஸ்ச விசக்ஷணஸ்ச க்ஷிதி க்ஷமாவான் க்ஷதஜோபமாக்ஷான்றதாக சொல்லி, பெருமாளே உன்னை பத்தி யாரும் அறிய முடியாது, கிட்டகவும் யாரும் நெருங்கி வரவும் முடியாது. ஜிதேந்திரியஸ்ச, உன்ன மாதிரி இந்திரியத்தை வென்றவன் லோகத்தையே யாரும் கிடையாது. ஏன்னா எப்பேற்பட்ட பிரம்மா இவனா இருந்தா, இந்திரனாக இருந்தாலும் மகர்ஷிகளாக இருந்தாலும் ஒரு சமயத்துல அவள் மனசானது சஞ்சலிச்சு போயிடுறது. ஆனா நான் இவ்வளவு ரூபவதியான தாரை நான் வந்து பக்கத்துல நின்று 1 hour ஆறுது, நீ இன்னும் என்னை ஒரு தடவை கூட நிமிந்து பார்க்கலையே, தரையே பார்த்துட்டு இருக்கிய. ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச என்றதாக சொல்லுங்க. அப்போ என்னன்னு, உத்தம தார்மிகன்னாக்க தனக்கு கஷ்டமான ஒரு நிலையில இருந்தாலும் மற்றவர்களுக்கு உபகாரம் பண்றதுன்றது பெரிய மனப்பாங்கு. அது யாருக்குமே வராது. அதனால் தான் சந்தோஷமா இருக்கச்சே வேணா மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணுவாளே தவிர, தனக்கு ஒரு சின்ன தலைவலின்னா கூட போ அப்படின்னு சொல்லிடுவா. ஆனா பெருமாளுக்கு ராஜ்யம் போச்சு, காட்டுக்கு வந்தார், பத்தினியை அபகரிச்சுன்னு போயிட்டா, ஜட்டாயுவை கொன்னுட்டா, இன்னும் என்னன்னு தெரியல, சாப்பாட்டுக்கு கஷ்டம், அடுத்த வேளை தண்ணி எங்க கிடைக்கும்னு தெரியாது. இப்ப ஏற்பட்டதான கஷ்டம் தனக்கு நாடும் மனைவியும் இல்லாத சமயத்திலேயும் தன்னை நாடி வந்ததான சுக்ரீவனுக்கு நாட்டையும் மனைவியையும் பெற்று தந்தான் ராமன். அதனால உத்தம தார்மிகஸ்ச அக்ஷய கீர்த்திச்ச அப்படின்னு வாலியே ஸ்தோத்திரம் பண்ணும்படியான பெருமையை உடையவன். விசக்ஷணஸ்ச,
யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும்ன்றதுல உன்ன மாதிரி யாரும் கிடையாது. க்ஷிதிக்ஷமாவான் அப்படின்றத பொறுமையில பூமியை போல. ராஜாக்கள்லாம் எதிரி ராஜாவை ஜெயிச்சுட்டாக்க அந்த ராஜாவினுடைய வம்சத்தை கொன்னுடுவா. சின்ன அவனுக்கு குழந்தைகள்லாம் இருந்ததுன்னாக்க அதெல்லாத்தையும் கொன்னுடுவா. அந்த மாதிரி பண்ணாமல் அங்கதனை நீ விட்டு வச்சிருக்கியே, அதனால பொறுமையில பூமியை போல. க்ஷதஜோபமாக்ஷ, உன்னுடைய சிவந்ததான கண்கள் நீ புருஷோத்தமன் புண்டரீகாட்சன்றதாக காட்டி கொடுக்கறதுன்னு வாலி அடிபட்டு கீழே விழுந்திருக்கான் பர்த்தா. அந்த பதிவிரதையான தார மனத்துக்கு இனியவனாக ஸ்தோத்திரம் பண்றா. மாரீச்சன் சொல்றான், ராமன் கிட்ட நீ வம்பு வச்சுக்காதே ராவணா, தர்மம்னு சொல்றியே, அந்த தர்மமே வடிவெடுத்தவன் தான் ராமன். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்றதாக சொல்றார். யாரு? மாரீச்சன். ராவணன் தம்மன்னே ராகவம் வீரம் நாராயணம் அனாமயம் அப்படின்ற சத்ரோஹோ பிரக்யாத வீரியஸ்ய ரஞ்சனீயஸ்ய விக்ரமைகின்றதாக சொல்லி ராமனிடத்துல அப்படியே சபாஷ் சபாஷ்னு போட்டுருக்கான். யுத்தம் பண்ண வந்ததான ராவணன் அப்படின்றதாக அவனே ஸ்தோத்திரம் பண்றான். ராவணன் அடிபட்டு அவன் பிராணனை விட்ட அப்புறம் தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரா ஸ்ரீவத்சவக்ஷான் நித்யஸ்ரீஹி அஜய சாஸ்வதோத்ருவகான்றதாக அந்த மண்டோதரியானவள் பரம பதிவிரத்தை. அவள் ராமனை நீதான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன்றதை நான் அறிவேன் அப்படின்றதாக அவள் சொல்றா. இப்படி எல்லாருடைய மனத்துக்கும் இனியவனாக இருந்தான். அந்த சீதா கல்யாணம். இயம் சீதா மமசுதா சகதர்ம சரீதவா பிரதீட்ச சைனாம் பத்ரம் தே பாணிங்கிரண்ணேஸ்வ பாணினான்றதாக சொல்லி அது ஜனக மகாராஜா சொல்றார், ஏ ராமா இந்த சீதையை கொஞ்சம் பாரு அப்படின்றதாக. இந்த சீதையனுடைய அழகை பார்த்துட்டு அப்புறம் உன் அழக நீ யோஜனை பண்ணு, உன்னை போல 1000 பங்கு அழகுடையவள். அத மாதிரி சீதைன்னாக்கா என்னன்னா அயோனிஜை, பூமியிலேருந்து வந்தவள் அப்படின்றதாக. அதனால உன்னை போல கர்ப்பவாசம் இல்லாம இவளுக்கு கிடையாது, அந்த பெருமையும் இருக்கு. மமசுதா, குலம் எப்பேற்பட்ட குலம்னா ஜனகனுடையதான புத்திரி அப்படின்றதாக. கர்மனைவகி சம்சித்திம் ஆஸ்திதா ஜனகாதயான்னு கிருஷ்ணாவதாரத்துல நீயே கீதையில சொல்ல போற. அப்பேற்பட்டதான உயர்ந்த குலம். சகதர்மச்சரி அப்படின்னு நீ சொல்லுவே. சகிருதேவ பிரபன்னாய மித்திரபாவேன சம்பிராப்தம்னு நீ சொல்லுவியோ இல்லையோ. அதுக்கு முன்னாடி சீதா தேவி என்ன சொல்லுவான்னா, பாபானாம் வா சுபானாம் வா நகஷின் அபராத்தியத்தின்னு சொல்லி அங்க போய் உனக்கு முன்னாடி லங்கையில சிறையில இருந்து அந்த சரணாகத ரட்சணம் எல்லாம் பண்ணுவாள். பிரதீட்ச செய்னாம், அகலகில்லே நிறையும் என்றதாக இருக்கிறதான இவளை நீ ஏற்க வேண்டும் அப்படின்றதாக சொல்றது. பாணிங்கிரண்ணேஸ்வ பாணினா அப்படின்றதாக சொல்றது. உன் கையாலே இவள் கையை பிடிப்பாயாகன்றதாக சொல்லி அப்படி பாணிகிரகணம் பண்ணி வச்சார். அதை பார்த்த உடனே அவருக்கு பெரியாழ்வார் மாதிரி பத்ரம் தே பல்லாண்டு பல்லாண்டுன்றதாக சொல்லி நீங்கள் க்ஷேமமாக இருக்கணும்னு அவர் இந்த சீதா கல்யாணமானது சொன்னார். இப்படி இந்த ராமனுடையதான பிரபாவமானது வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டது என்றதாக சொல்லி முடிக்கலாம். அதனால்தான் ஆண்டாள் மனத்துக்கு இனியான்னு பாடினாள். ஆண்டாள் பாடினத்துக்கு இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஆண்டாள் திருக்கல்யாணம் பண்ணிட்டதான ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்துல இருக்காரு இல்லையோ, அவர் எப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்னா இது சொல்றார், அந்த லப்துவா இக்ஷுவாக்கு குலதனம் ராஜான்றதாக சொல்லி ராமனுடைய பட்டாபிஷேகத்துல வந்த கெஸ்டுக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தார் பெருமாள். அதுல விபீஷண ஆழ்வான் கிட்ட தன்னுடைய குல தனமான இந்த ரங்கநாதனை எழுந்தருளை பண்ணி கொடுத்தார். பிரணவாகார விமானத்தோட கூட இந்த ரங்கநாதனை எழுந்தருளை பண்ணி கொடுத்தார். இந்த பெருமாளை அவர் எழுந்தருளை பண்ணிட்டு வரச்சே இல்ல இதுல ஸ்ரீரங்கத்திலேயே அவர் தான் திருவுள்ளம்பத்தி அங்கேயே அவர் தங்கிட்டார் பெருமாள். அதனால எப்படி அந்த அயோத்தியில இருந்ததான பெரிய பெருமாளை இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வரும்படியாக கொடுத்தமிச்சது ராமன். அப்படி ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததுனாலதான் ஆண்டாள் அந்த ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிண்டாள். அதனால சொல்றார், எங்க ஆத்துக்கார அனுப்பிச்சு வச்சாரு யார பெரிய பெருமாளை அயோத்தியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். அதனால மனத்துக்கு இனி ஆண்டதாக அப்படி சொல்லி முடிச்சார். ஏவமேதத் புராவృத்தம் ஆக்கியானம் பத்ரமஸ்துவாக பிரவ்யாஹரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோஹோ பிரவர்த்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாம் இந்தீவரஸ்யாமோ
ஹிருதயே சுப்ரதிஷ்டிதா காலே வருஷத்து பத்யன்யா பிருத்திவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரஹிதோ பிராமணா சந்து நிர்பயாக காவேரி வர்ததாம் காலே காலே வருஷத்து வாசவः ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்கஸ்ரீश्च வர்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோ பிராமணேभ्यः சுபமஸ்து நித்யம் லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. அதுக்கப்புறம் இது சொல்றேன். ஸ்ரீமதே ரகுவீராய சேதூல்லங்கித சிந்தவே ஜிதராட்சச ராஜாய ரணதீராய மங்களம் ஆசாத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் ஆசாத்திய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜாதிராஜராஜாய ராமபத்ராய மங்களம் மங்களாசாசனபரைः மதாச்சார்ய புரோகமைः சர்வைश्च பூர்வைராச்சார்யைः சத்கிருதாயாஸ்து மங்களம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. அடியனுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டு முக்கியமான விஷயம் ரெண்டே வரியில விஞ்ஞாபிச்சுக்கிறேன். அடியன் இந்த மாதிரி ராமனுடையதான கல்யாணத்தெல்லாம் கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் பெருமை எல்லாத்தையும் ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து ஏதோ விஞ்ஞாபிச்சுன்னேன். இன்னும் நிறைய பெரியவாள்லாம் சொல்லுவா. அடியன் சொன்னதுல தோஷம் இருந்ததுன்னா அதெல்லாத்தையும் க்ஷமிக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். பெருமாள் தாயார் ஆச்சாரியர்கள் அனுகிரகத்துல எல்லாரும் சகல க்ஷேமத்தையும் அடைஞ்சு சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த அடியன் விண்ணப்பிச்சிருந்ததான இந்த விஷயங்கள்லாம் முக்காவாசி அபினவ தேசிகன் உத்தமூர் சுவாமி சாய்ச்சதான விஷயங்கள். அவருடையதான அவதார திருநக்ஷத்திரம் சுவாதி இன்னைக்கு. அவருடைய ஆச்சாரியனான கோழியாலம் சுவாமியினுடையதான திருநக்ஷத்திர மகோத்சவத்துக்கு அங்கமாக இன்னைக்கு நம்ம பேசினோம். அதனால அந்த உத்தமூர் சுவாமி சாய்ச்சது. அதனால என்னன்னா உத்தமூர் சுவாமி எப்படி சாய்ச்சார்னா கோழியாலம் சுவாமி கிட்ட கேட்டதை சாய்ச்சார். அதனால இன்னைக்கு எல்லாம் நம்ம அனுபவிச்சதெல்லாம் உத்தமூர் சுவாமி கோழியாலம் சுவாமி அவர்கள் சாய்ச்சதான விஷயங்கள் தான் அப்படின்றதாக ஆச்சு. ரெண்டாவது, கோழியாலம் சுவாமியை பத்தி அடியனுக்கு ஒன்று ரெண்டு விஷயங்கள் தான் தெரியும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவர் முதல்ல போய் அவர் திருப்பதி சுவாமியின் இடத்துல சேவிச்சுட்டு அடியனை சிஷ்யனா ஏத்துண்டு காலக்ஷேபங்கள்லாம் சாதிக்கணும்ன்றதாக பிரார்த்திக்கச்சே அவர் அந்த ஆச்சாரியன் திருப்பதி சுவாமி அவர் கட்டாட்சிச்சுட்டு கோழியாலம் சுவாமியை பார்த்து பார்த்தாக்க உன் மூலமாக சம்பிரதாயம் சித்தாந்தம் நன்னா பிரவர்த்திக்கும்னு பெருமாள் என் மனசுல தோணும்படியாக பண்ணி வைக்கிறார். அதனால உமக்கு நான் எல்லாம் சொல்லி வைக்கிறேன். உம்முடையதான திருமுக அந்த தேஜஸும் இதுவும் அப்படி என்னவோ என் மனசுக்கு தோன்றது அப்படின்னு அந்த பார்த்த உடனே ஆச்சாரியன் சிஷ்யரை அப்படி புகழ்ந்துட்டாராம். இல்ல என்ன அடியன் தாசன் சொல்லுவோம் நம்ம. அப்போ கோழியாளன் சுவாமி சொன்னா பதில் தான் ரொம்ப ஆச்சரியமான பதில். என்ன சொன்னாரன்னா, ந ஹெம்மையானி தீர்த்தானி நதேவா மிருச்சிலாபராக இது தே புனந்தி ஒரு காலேன தர்சனாதேவ சாதவகா. சுவாமி, மகான்களுடையதான கட்டாட்சம் கிடைச்சிடுத்துனாக்க இன்ஸ்டண்டா அது பெரிய பாக்கியமானது கிடைக்கும், எல்லாமே டேர்ன் ஆகி நல்லது நடக்கும்னு சொல்லுவா. அதனால அடியானிடத்துல சுவாமி இங்க ஏதாவது பார்த்ததுன்னாக்க அதெல்லாம் உங்களுடைய திருக்கண் கடாட்சம் இப்ப என் பேர்ல பட்டிருக்கு, அதனால ஏதானும் வந்திருக்கும், என்னிடத்துல ஒன்றும் கிடையாதுன்றதாக அப்படி விஞ்ஞாபிச்சார். எப்பேற்பட்ட இது அனுசந்தானம் அப்படின்னு. அனுமார் சீதாதேவியின் இடத்துல என்னப்பா இது வானரங்கள்லாம் வந்து என்ன அழிச்சுன்னு போக முடியுமா யுத்தம் பண்ணி இந்த ராமன் அப்படின்னு. அது ஏமா கேக்குறேங்க, இப்படி நான் சமுத்திரத்தை தாண்டி வந்து இந்த மாதிரிலாம் யுத்தம் பண்ணி பெரிய சாகசம்லாம் பண்ணி உங்களை பார்த்துருக்கேன்னு. நான் யார் தெரியுமான்னா வானர சைன்யத்திலேயே நான் தான் ஜூனியர் மோஸ்ட், தூது போனவன் உப்பு பிச்சப்பாணி நான் அப்படின்றதாக ஆச்சு. அது என்னன்னு கேட்டா ராமாயணத்துல இப்படிதான் சொல்லிக்கணும் அப்படின்றதாக அது சார். அதைத்தான் ராமாயணத்தை உபதேசம் பண்ண பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜர் சந்நியாசம் வாங்கிட்டு அவர் திருமலைக்கு எழுந்தருளும் போது பெரிய திருமலை நம்பிகள் பூர்ண கும்பம் சமர்ப்பிச்சாராம். முதல்ல நின்றுண்டு இதோ தேவர் ஏழனமா ஆச்சாரியனாச்சே, யாரானு சின்னவாளா பார்த்து அனுப்பியிருக்க கூடாதுன்னா அவர் சொன்னாராம், நான் திருப்பதி முழுக்க தேடி பார்த்தேன், என்னை விட சின்னவன் இங்க யாரும் கிடைக்கல, அதனால நானே எடுத்துன்னு வந்தேன் அப்படின்றதாக. அவர் என்னன்னு கேட்டார், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோவில்னு சொல்லாமல் ராமாயணத்துல எப்படி அந்த திருவடி அந்த பாவத்தெல்லாம் சொன்னாரோ அதே மாதிரியாக அந்த மகான்கள்லாம்
அந்த விஷயத்த எல்லாத்தையும் கொழியாளன் சுவாமி அப்படி தன்னுடைய ஆச்சாரியனிடத்துல உங்க கட்டாட்சத்தினாலே எனக்கு ஏதாவது ஒரு சத்விஷயம் பார்த்தா அப்படி உங்களுக்கு தோணும்படியாக இருக்கும். அடியனிடத்துல எந்த பெருமையும் கிடையாதுன்றதாக சொல்றார். இன்னொன்னு உத்தமூர் ராஜகோபாலாச்சார் சுவாமி அவருக்கு இது பெரிய இது அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா அந்த அந்த அபினவ தேசிகன் சுவாமி பண்ணதான அந்த சம்பிரதாய அபிவர்த்தினின்றதாக சொல்லி நிறைய புஸ்தகங்கள்லாம் போட்டு இது பண்றத தொடர்ந்து அத புஸ்தகங்கள் எல்லாத்தையும் போட்டு திருநக்ஷத்திரங்கள்லாம் அதை கொண்டாடி எல்லாரையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க புஸ்தகங்கள் போடுறதுன்றது ரொம்ப பெரிய வேலை. அதை கஷ்டப்பட்டு அந்த சுவாமி பண்ணிட்டு இருக்கார். இந்த கைங்கரியம் பண்றதுக்காக அந்த சுவாமி திருவடிகள்ல அடியேன் தண்டம் சென்று இது ரொம்ப பல்லாண்டா எழுந்தருளி இதே மாதிரி அது இன்னும் நன்னா நடக்கணும்ன்றதாக பெருமாளிடத்திலே பிரார்த்திச்சுக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீரங்கபூர்வ ஷடஜித் யதீசான பதாசயம் ஸ்ரீவத்ச வம்சதிலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம். ஒரு 10 நிமிஷம் அதிகமாயிருக்கும், க்ஷமிக்கணும்.